ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி பேரிச்சம்பளம் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். நம்ம பேரிச்சம்பளம் லட்டு செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா உள்ளார விதை இருக்கக்கூடாது. அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சு கையில் வச்சுக்கணும். இந்த மாதிரி அதில் விதை இல்லாததான் நான் பேரிச்சம்பளம் வாங்கியிருக்கேன். நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் பற்ற வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சோண்டு கடலை சேர்க்கலாம். நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இது செய்கிறோம். அதனால் நான் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சோண்டு கடலையை வறுத்துக்கிறேன். கொஞ்சம் தோல் உரிச்சிக்கலாம். அதுக்காக தான் கடலை சேர்க்குறேன். வறுத்த கடலை என்கிட்ட இல்லை, அதனால நம்ம பச்சை கடலையை நான் வறுத்துக்கிறேன். கடலை நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சோண்டு அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இந்த அத்திப்பழத்தை நம்ம பேரிச்சம்பளோட சேர்த்து வச்சிடலாம். எதுக்காகனா, நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். அதுக்காக தான் நான் பேரிச்சம்பளத்தை அத்திப்பழமும் சேர்த்து ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் கடாயில் நான் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் சிகப்பாக இருந்தால் போதும், ரொம்ப கரைச்சிட வேண்டாம். நம்ம இது மாதிரி நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் இந்த முந்திரியும் பாதாமும் வறுத்துட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், முந்திரி பாதாம், அப்புறம் கடலை, நிலக்கடலை. இதை மறந்துட்டேன். அது ஒரே ஒரு தடவை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். இதையும் நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பவுடர் ஆகுது. அதனால் நான் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றிருக்கேன். மீதி கையிலே கட் பண்ணிவிட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன் பேரிச்சம்பளத்தோட. அடுத்தது திரும்பவும் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கசகசா சேர்க்கலாம். கொஞ்சோண்டு கசகசா சேர்க்குறேன். இது கொஞ்சம் வறுபடணும். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போது நல்லா கசகசா பொரிய ஆரம்பிச்சிச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேரிச்சம்பளத்தோட இதையே நம்ம கலந்துக்கலாம். இப்போது நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்க்கலை, இது மட்டும்தான். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நிறைய நட்ஸு போட்டிருக்கனால உங்கள்கிட்ட இன்னும் பாதாம், பிஸ்தா, வால்நட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் கலந்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்திங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம ஒவ்வொன்றா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா லட்டு போல் நம்ம பிடிச்சிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா ஈஸியாக பிடிக்க வருது. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேட்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நான் எதுவுமே சேர்க்கலை, இருக்கிற ஸ்வீட்ஸ்லேயே தான் செஞ்சுருக்கேன். நம்ம ஸ்வீட்ஸ் வேணுன்னா நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கலாம், வேறு எதுவும் தேவையில்லை. நான் எதுவுமே ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட சேர்க்கவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.